இங்கிலாந்து அரச குடும்பத்தோட வித்தியாசமான சட்டங்கள் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த சட்டத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். முதலாவது சட்டம் என்ன அப்படின்னா, இங்கிலாந்து அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க யாருமே ஓட்டு போட மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு அரசியல் கட்சியை பற்றியுமே அவங்க பொது வெளியில் பப்ளிக்காக எந்த ஒரு கருத்துமே வைக்க மாட்டாங்க. எந்த கட்சி அரசியலுக்கு வந்தாலும் அது தனக்கு சாதகமாக எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே அவங்க பெருசாக சப்போர்ட் பண்ணி ஓட்டு கேட்க மாட்டாங்க. இது அரச குடும்பத்தோட தலையாய விதி. இரண்டாவது இருக்கிறது என்ன அப்படின்னா, அரச குடும்பத்தோட சாப்பாடு விதிமுறைகள். அதாவது ராணி எப்போ வரைக்கும் சாப்பிட்றாங்களோ அது வரைக்கும் தான் எல்லாருமே சாப்பிட்ணும். அவங்க சாப்பாட்டு முடிஞ்சு எந்திரிச்சிட்டா யாருமே சாப்பிடக்கூடாது. இது ரெண்டாவது மிகப்பெரிய விதி. மூணாவது தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னா டைமிங். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்க பிளான் பண்ண எல்லா டைமும் பக்காவாக இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு நிமிஷம் மாறினா கூட அது மிகப்பெரிய பிரச்சனையாகும். அதனால் அவங்க எல்லா டைமிங்குமே பர்ஃபெக்டாக மெயின்டைன் பண்ணணும் நம்ம ராணி அவங்க. மூணாவது என்னென்னா, ராணி வெளியே போகும்போது அவங்க ஒரு குடைமா இருக்கிற தொப்பி தான் யூஸ் பண்ணணும். அவங்க சாதாரணமாக இருக்கிற மாதிரி எங்கேயும் போகக்கூடாது. மற்றபடி அந்த ராணி வந்து குடைமா இருக்கிறதும் நார்மலான ட்ரெஸ் தான் யூஸ் பண்ணணும். ரொம்ப ஹாட்டாகவோ ரொம்ப கிளாமரஸாகவோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் ராணிகை யூஸ் பண்ணவே கூடாது. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க போகிற எல்லா ட்ரெஸ்ஸும் பார்த்திங்கன்னா காமனாக ஒரு சாதாரண ட்ரெஸ் தான் இருக்கும். அது மிக ரொம்ப முக்கியமானதும் கூட. அது மட்டும் இல்லாமல் இந்த அரச குடும்பம் யாருக்கும் பார்த்திங்கன்னா ஆட்டோகிராஃப் போடவே மாட்டாங்க. ஏன் ஆட்டோகிராஃப் போட மாட்டாங்க அப்படின்னா, ஆட்டோகிராஃப் போடும்போது அதை போலியாக எடுத்து அதை ஏகப்பட்ட விஷயம் தவறாக பயன்படுத்த முடியும். அதனால் ராணியோட கையெழுத்தோ அல்லது அந்த அரச குடும்பத்தோட கையெழுத்தோ யாருக்கும் போடவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபேமிலி, இந்த அரச குடும்பத்தோட ஃபேமிலி, அண்ணன் தம்பி பிரதர்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்காங்களே, அவங்க யாருமே ஒரே ஃபேமிலி ஒரே டைமில் ஒரே ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணவே மாட்டாங்க. அது ட்ரெயின் ஆகட்டும், கார் ஆகட்டும், ஃப்ளைட் ஆகட்டும், ஒரே டைமில் ட்ராவல் பண்ணவே மாட்டாங்க. அதுக்கு கார் என்ன சேஃப்டி தான். இவங்க எல்லோரும் ஒரே நேரத்தில் ட்ராவல் பண்ணும்போது அங்கே ஏதாவது பிரச்சனையாகி இவங்களோட உயிருக்கே ஆபத்துன்றதுனால அப்படி ஏதாவது ஆகிட்டாக்கா அரச குடும்பத்தில் யாருமே இல்லாமல் போயிடுறதுனால இவங்க எல்லாருமே தனித்தனியாக தான் ட்ராவல் பண்ணுவாங்க. ஒரே ஃபேமிலியாக ஒரே நேரத்தில் யாருமே ட்ராவல் பண்ண மாட்டாங்க. மட்டும் இல்லாமல் இவங்க வெளியெல்லாம் போகும்போது ஒரு நாளைக்கு என்ன மாதிரி சாப்பாடு சாப்பிடணும் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணியிருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா கடல் உணவுகளே சில முக்கியமான உணவுகள்லாம் இவங்க வந்து தவிர்த்துருவாங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, வெளியே போய் பேசும்போது பேட்ஸ்மேன் வரக்கூடாது அப்படின்றதுக்காகவே அது மிகப்பெரிய தடுத்துடுவாங்க. மட்டும் இல்லாமல் இவங்க பப்ளிக்காக வந்து பார்த்திங்கன்னா தங்களோட காதலை வெளிப்படுத்தக்கூடாது அதிகமாக. அதாவது ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, ஓடி பிடிச்சி விளையாடுறது, இந்த மாதிரிலாம் பப்ளிக்காக இவங்க எங்கேயுமே செய்யக்கூடாது. இல்லாமல் அந்த அரச குடும்பத்தில் யார் மன்னராக இருக்கிறாங்களோ, அதாவது இப்போ இருக்கிற சார்லஸ் அப்படின்னா அவங்க மதுரை, இவங்க எல்லாருமே என்னன்னா, யார் அரசராக இருக்காங்களோ அவங்களுடைய புகைப்படம் தான் அந்த நாட்டோட டாலரில் இருக்கும். இதில் என்ன வேடிக்கை அப்படின்னா, ஒருத்தரோட அரசராக இருந்தாக்கா அவங்களோட புகைப்படத்தை கூட தான் அடிச்சிட்டு இருக்கிறோம் அந்த ரூபாலாம். அவங்க இறந்துட்டாக்கா அந்த ரூபா நோட்டெல்லாம் அவங்க மறுபடியும் பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டே எடுத்துக்கிட்டு மறுபடியும் இப்போ யார் அரசாக இருக்கிறோம் அவருடைய கையெழுத்து, அவருடைய புகைப்படம், இந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா மறுபடியும் பணத்தை விடுவாங்க. இதுக்காகவே ஏகப்பட்ட செலவு பார்த்திங்கன்னா இவங்க பண்ணிகிட்டு இருப்பாங்க. இது மிகப்பெரிய பொருளாதார செலவு அவங்களுக்கு இன்னும் வரைக்கும் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அரச குடும்பத்துக்கு வருமானம் எங்கேருந்து பார்த்திங்கன்னா, அங்கே அரசாங்க நிதி இருந்து, அதாவது அந்த நாட்டை யார் ஆண்டாலும் சரி அவங்களுக்கு வருஷத்துக்கு 180 கோடியிலேருந்து 500 கோடி வரைக்கும் அவங்களுக்கு ஒதுக்கிடணும். அது மட்டும் இல்லாமல் அரச குடும்பத்துக்கு உணவு எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த தோட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 200 ஏக்கர் இருக்குது அந்த பேலஸுக்கிட்ட இருந்து. அங்கே தான் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காய்கறிலேருந்து எல்லாமே அங்கேருந்து தான் இவங்களுக்கு வரணும். இதுதான் அவங்களோட மிகப்பெரிய பாதுகாப்பாகவும் இருக்கின்றதுனால அவங்களுக்கு இந்த சட்டம் அவங்க பார்த்திங்கன்னா அவங்க எழுதப்படாத விதியாக பயன்படுத்திகிட்டு இருக்காங்க.